பாடல்களே 845 பக்கத்தில் இருக்கிறது. ஏசாயா 40:11. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது உயரத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளையும் மெதுவாய் நடத்துவார். ஆண்டவர் இந்த மாதம் நம்மை மெய்ப்பனை போல நடத்துவார். நாமே சொல்லுங்களேன், நாம ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் கரத்திலே இருப்பதுனால் இந்த வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்கிறார் பாருங்க, மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அவருடைய மந்தை என்று எதெல்லாம் இருக்கிறதோ அவருடைய மந்தையை அவர் மேய்ப்பார். முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதத்துல ஒண்ணு என்னன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா தாவீது சொல்றாரு 23 வசனத்துல, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். என் கூட அவர் இருக்கிறார் என்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த 11வது வசனத்தை சொல்லுகிறது யார் தெரியுமா? தேவன் சொல்லுகிறார். நீங்க அந்த வசனத்துல 2வது வசனத்தை நீங்க கடைசி பகுதியில பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தை நான் ஃபுல்லாமே வாசிக்கிறேன். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி இந்த எருசலேமுக்கு அவங்க செய்த பாவத்தினாலே, அவர்கள் செய்த அக்கிரமத்தினாலே அவர்களை ஆண்டவர் வெகுவாய் அடித்தார், அவர்களை சரி பண்ணினார், சீர் பண்ணினார். இன்னும் சொல்ல போனா அவர்கள் அடிமைத்தனத்துக்கு விற்று போட்டார், தூக்கி எறிந்தார். ஆனா இப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்க போர் முடிந்தது. நாமே சொல்லுங்களேன், உங்க போராட்டம் முடிந்தது, இனிமே உங்களுக்கு போராட்டம் இல்லை, உங்க அக்கிரமம் நிவிர்த்தியாகிவிட்டது, உங்கள் சகல பாவத்தின் நிமித்தமும் கர்த்தர் கையில எப்படி கிடைச்சிருச்சா, ரெட்டிப்பாய் கிடைத்து விட்டது, அடைந்து தீர்ந்து விட்டது என்று சொல்லுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நம்முடைய எல்லா பாவங்களையும், நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும், நம்முடைய எல்லா மீறுதல்களையும், எல்லா விதமான அநியாயங்களையும் அவர் கிருபையாய் சுமந்து கொண்டார். நமக்கு வர வேண்டிய எல்லா பாவங்களும், பாவத்தின் தண்டனைகளும், மீறுதல்களும் எல்லாம் இயேசு மேல வந்ததுனால, நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் அடைந்து தீர்ந்தது. நீங்க ஒருவேளை அனுபவிக்காமல் இருக்கலாம் உங்கள் பாவத்தின் தண்டனையை, ஆனால் இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும், சுத்திகரிக்கும். இயேசுவை யாரெல்லாம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய போர் முடிந்தது. இனிமே ஆண்டவர் இந்த எருசலேமை எப்படி நடத்துவார் அப்படின்னா 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பனை போல மேய்ப்பார். ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறாரா, ஜீவனையே கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் பிரச்சனை வர்றதை பார்த்து விட்டுட்டு ஓட மாட்டார், எங்கேயாச்சும் மாட்டி விட மாட்டார். ஆனா நல்ல மேய்ப்பன் என்ன செய்வாரா, கூட இருந்து மேய்ப்பார். ஆண்டவர் செய்கிற 4 காரியத்தை இந்த வசனத்துல எழுதியிருக்கிறது. நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஒரு மேய்ப்பன் எப்படி தன் ஆடுகளுக்கு தேவையானவைகளை தருகிறானோ அதே போல கர்த்தர் இந்த மாசம் நம்ம எல்லாரையும், நம்ம பிள்ளைங்களை, நம்ம சர்ச்சுக்கு வருகிற எல்லா மக்களையும் கர்த்தர் போஷிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பிள்ளைகளை போஷிப்பார், புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துவார். நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 6:31 வரைக்கும், நீங்க உடைக்காக கவலைப்படாதீர்கள், நீங்க ஆகாரத்துக்காக கவலைப்படாதீர்கள், எதற்காகவும் கவலைப்படாதீர்கள், உடை, ஆகாரம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாமே சொல்லுங்களேன், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். 2வது, ஆண்டவர் இந்த மாசம் தரப்போகிற ஆசீர்வாதங்கள்ல ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் தருவார். அதாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். அந்த வசனத்துல என்ன இருக்கிறது, 11வது வசனத்துல, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. ஆண்டவருடைய மேய்ப்பனுடைய புயம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு பாதுகாப்பு. இந்த உலகத்துல எங்கேயுமே நமக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க.
எங்கதான் பாதுகாப்புனா ஆண்டவர் கரத்துல தான் பாதுகாப்பு, ஆண்டவர் கையில தான் பாதுகாப்பு. யோவான் சுவிசேஷம் 10:28 இப்படி சொல்லுது. யோவான் 10:28 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆண்டவருடைய கை எதை கொடுக்குதுன்னா பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. ஆண்டவருடைய கையில வருவது எதுவுமே கெட்டு போக விடவே மாட்டார். சங்கீதம் 91:4 எழுதியிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு சங்கீதம். 4வது வசனம் சொல்றது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே அடக்கலம் போகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். எப்பொழுதெல்லாம் நாம் பயத்தை எதிர்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கை வந்து நம்மை பாதுகாக்கும். இந்த மாசம் உங்களை பாதுகாப்பார், உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்க சூழ்நிலைகளிலே உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளது. அடுத்து அந்த வசனத்துல என்ன எழுதியிருக்கிறதா, ஏசாயா 40:11 எழுதியிருக்கிறது, அவர் தமது மடியிலே சேர்த்து ஆட்டுக்குட்டிகளை எல்லாம், குட்டி குட்டி ஆடுகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், மடியிலே சேர்த்து ஒரு டிவைன் கம்ஃபர்ட் ஆண்டவர் தருவார். முதல்ல டிவைன் ப்ரொவிஷனை தருவார், டிவைன் ப்ரொடெக்ஷனை தருவார், அடுத்து டிவைன் கம்ஃபர்ட் மடியில சேர்த்து. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டிய வெயிட் மடியில போட்டு அப்படியே தேற்றுவாரோ அது போல தேற்றுவார். இதுக்கு முன்னாடி உன்னுடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனை அனுபவிச்சாச்சு, உனக்கு தேவையானது எல்லாம் கொடுத்தாச்சு, உனக்காக ஒரு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார், அதனால நீ ஆறுதலா இரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேற்றுவார். அடுத்து கடைசி வார்த்தை, ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த மாதம் யாரை மெதுவா நடத்தணுமோ அவங்களை மெதுவா நடத்துவார். நம்மளுடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். யாக்கோபு தன் மாமா வீட்டுல இருந்து வரும்போது ஏசாயாட்ட சொல்றான், நீங்க வேணா முன்னாடி போங்கண்ணே, நான் பின்னாடி வாரேன், ஏன்னா கரவலாடுகள் இருக்கிறது, அதெல்லாம் எல்லாம் இருந்தா அதை வேகமா ஓட்டிட்டு வந்தா அது செத்து போயிடும், நான் மெதுவா கூட்டிட்டு வரேன். அது போல ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மளை மெதுவாய் நடத்துகிறவர், அவர் நம்மை கேர் பண்ணுகிறவர். இந்த 4 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த மாதம் முதலாவது நான் சொல்லி நம்மை தேவையானவைகளை தந்து மேய்ப்பார், 2வது நமக்கு நல்ல தெய்வீக பாதுகாப்பை தருவார், 3வது நம்மை தேற்றுவார், 4வது நம்மை நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளிலும் நடத்துவார். நாம சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் தகுமடிக்கிறார். இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். ஆண்டவரே, மெய்ப்பனாய் இருந்து எங்களை நடத்துகிறார். தேவையான ஆகாரத்தை தான், தேவையான தண்ணீரை தான். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் இயேசுவின் மேலே வந்துவிட்டது. அதன் தண்டனை ஆண்டவரை அடைந்து தீர்ந்தாயிற்று. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே இரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தாவே, நீர் எங்களுக்கு மெய்ப்பராக இருப்பீராக, நீர் எங்களை நடத்துவீராக, எங்களை போஷிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய புயத்தினால் எங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, குழியில் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அக்கிரமங்கள், நிந்தைகள், ஆண்டவரே அவைகளிலே விழாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது மடியிலே சுமந்து, உமது மடியிலே எங்களை தேற்றுவீராக. உமது மடியிலே ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு பயங்கள் எங்களை சூழ்ந்து கொள்கிறதோ, நெருக்கம் எங்களை அழுத்துகிறதோ, அப்பொழுதெல்லாம் உடைய பாதத்துக்கு ஓடி வர எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை மெதுவாய் நடத்துவீராக. யாரை மெதுவா நடத்தணுமோ அவங்களை மெதுவா நடத்துங்க, யாரை வேகமா நடத்தணுமோ அவர்களை வேகமாய் நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜூன் மாதம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த ஜூன் மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வீண் செலவுகளுக்கு எங்கள் பிள்ளைகளை விளக்குங்க, விக்கினங்களுக்கு விளக்குங்க, விபத்துக்களுக்கு விளக்குங்க. கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே,
ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால் உங்கள் பிள்ளைகளை நீ நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பண்டிகை நாம் ஆயத்தமாகவும் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும்